ஹாய், இன்றைக்கி பாப்பாவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சாதம் தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வெறும் பியூரி மாதிரி இந்த கிழங்கை பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரைஸ் கூட சேர்த்து கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் ரைஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம அந்த ஊற வச்ச ரைஸ் கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி வைக்கும்போது நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதும் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு வரும். பாப்பாங்க விழுங்கக்கூடிய பதம் வர வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பால் சேர்க்க வேணாம். பால் சேர்க்காமல் நம்ம வெறும் சுடு தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி நம்ம பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்குலேயே ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் இருக்கும் மைல்டாக. அந்த ஸ்வீட்டோடு அவங்க சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு மட்டும் கொடுக்கும்போதே பாப்பாவுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் ரைஸோடு கூட சேர்த்து கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.